ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரின்னு சொன்னோன்னா நமக்கு என்னெல்லாமோ ஞாபகம் வரும். அதெல்லாம் விட்டுருங்க. அது இல்லாமல் நிறைய நல்ல தண்ணி அங்கே இருக்குதுங்க. ஒரு சூப்பரான நதி, அது கடலில் சேர்கிற இடம், அப்புறம் ஒரு தீம் பார்க், இங்கே எல்லாமே நிறைய கேம்ஸ் இருக்குது. போட் ரைடு வேறு லெவலுங்க. மேன்க்ரோவ் காடுகளுக்குள்ளெல்லாம் வந்து செமையாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நதி கடலில் சேரக்கூடிய இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த தீம் பார்க் சொன்னேனே, அதுக்குள்ளே நிறைய கேம்ஸ் அண்ட் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பராக டைம் பாஸ் பண்ணலாம். அந்த போட் ரைடு அது வந்து உண்மையிலேயே அகெயின் அண்ட் அகெயின் மறுபடியும் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம் அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்மளை அந்த போட்டில் போய் இறக்குறாங்க. அந்த இடம் வந்து இந்தியர்கள் அந்த காலத்தில் வந்து ரோமர்களோடவும் கிரேக்கர்களோடவும் வியாபார தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றது. ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் அது. அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆர்வப்பட்டேன். நான் வேறு வேடிகள் அதை பற்றி பேசுகிறேன். நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் அதையெல்லாம் பார்த்து ரசித்தோம். அது ரொம்ப முக்கியமாக டோனட் ரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த போட் ரைடு செமையாக இருந்ததுங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்டு அடித்தோம், மறுபடியும் இன்னும் ரவுண்டு அடிக்கட்டுமான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மறுபடியும் இன்னும் ரவுண்டு அடித்தார். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணதற்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலேயே டிசீசஸ் வராது, ஹாப்பியாக இருக்கலாம், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும். ஸோ லைஃபே மாறும். நிறைய கவலையெல்லாம் மறந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் லீவு கிடைக்கும் போது ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக நல்ல விதமான ஒரு ட்ரிப்பு போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொரமாண்டல் மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. காஸ்ட்லி, பட் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வரலாம். பாய்.